அடுத்த முதல்வர் நீங்க தாங்க ஐயா, கவலையே இல்லைங்கய்யா. கண்டிப்பா வெற்றிக்கணி அவருக்கு பாதத்துல சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். தலைவர் பார்த்ததே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்னால நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியாது. 854 கோடி ரூபாயில குடிநீர் திட்டம். வெற்றியை நிர்ணயித்து தரப்போவது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். எல்லாமே ரொம்ப அமோகமா இருக்கு. நீங்க வந்து ஓட்டு கேட்கணும்னே அவசியம் கிடையாது. வீடுதோறும் எங்களுடைய ஓட்டு தலைவருக்கு தான் அப்படின்னு சொல்லாம எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இரண்டாவது முறையாக கண்டிப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்பாருங்கிறது எங்க கண் முன்னாடி நல்லா தெரியுது. நம்ம முதலமைச்சர் ஒரு அப்பாவா, ஒரு தாத்தாவா, ஒரு அண்ணனா, எல்லார் மனசுலயும் அவர் இருக்காரு. நிச்சயமா வெற்றி வாய்ப்பு நமக்கு நல்லா பிரகாசமா இருக்கு. அவர் உற்சாகமா இருக்காரு, எங்களையும் உற்சாகப்படுத்திடுவாரு. நம்ம கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். திமுக வந்து ஒரு தடவை தான் வெல்லும், அடுத்த தடவை வெல்லாது அப்படின்ற ஒரு பரப்புரையை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போய் பரப்புரை, அதை வந்து முறியடிக்கணும்னு சொன்னாரு. மறுபடியும் மீண்டும் நம்ம ஆட்சி தான் அமையணும். தலைவர் பார்த்தாலே நாங்களாம் ஒரு பேட்டரி சார்ஜ் ஏற்றின மாதிரி. மீண்டும் தலைவர் அவர்கள் உங்கள் தலைமையிலே 200 சீட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைகிறது உறுதி என்று மக்களை பேசிக் கொள்கிறார்கள். தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் மாணவர்களுக்காகட்டும், பெண்களுக்காகட்டும், முதியவர்களுக்காகட்டும், அனைத்து திட்டங்களுமே மக்களை ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தராக இதில் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டங்கள் அனைத்தும் மக்கள்கிட்ட சரியாக போய் சேர்ந்துருக்கு. இந்த தடவையும் நாம் தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. உட்கார முடியல. அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. அப்படி ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தலைவரை பார்த்துட்டே இருக்கணும். அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது. அவர் பார்த்துட்டே தான் இருக்கணும் போல தோணுது. நான் 2 தடவை தலைவர்கிட்ட போய் நான் வணக்கம் சொல்லிட்டு வந்தேன். அவரும் என்ன பார்த்துட்டு இருந்தார். மிகப்பெரிய சந்தோஷம். தலைவருக்கு நாங்கள் களத்தில் இருக்கோம், ஐயாவுக்கு நாங்கள் களத்தில் இருக்கோம்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். தலைவர் வந்து யார் நின்னாலும் நான் நிற்கிற மாதிரி நின்று களத்தில் வேலை செய்யுங்க, உங்களில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக வேட்பாளர் பொறுப்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் அதான் இந்த தடவை வந்து செங்கோட்டைன்னு வச்சுருக்கிறாரு, அதை மாற்றி திமுக கோட்டையாக இந்த தடவை நாங்கள் கொண்டு வந்து தீரணும்னு ஒரு வெறியோடு வேலை செய்கிறோம். திமுக காரங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், நாங்கள் இவங்க எல்லாமே ஒன்றிய செயலாளர் தான். மிக சிறப்பாக பணியாற்றி இந்த தடவை நாங்கள் வந்து திமுக கோட்டையாக மாற்றியே தீருவோம். கண்டிப்பாக வெற்றிக்கணி அவருக்கு பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உதயசூரன் சின்னத்தில் ஜெயிச்சு, சூரியன் உதயசூரன் சின்னம் கொடுங்க, நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்து வெற்றிக்கணி உங்கள் காலில் சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். தலைவர் கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும்னு இருக்கிறார். கோவி தொகுதியை வென்று எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். மதுரை மாவட்டம் சோழாந்தன் தொகுதி 29 பேர் விருப்ப மனு கொடுத்துருந்தோம். 29 பேர் ஒரு ஆளுக்கு தான் வேட்பாளர் தேர்ந்தெடுப்போம். தலைமை யாருக்கு சொல்லுதோ அதை ஒற்றுமையாக இருந்து செயல்படுத்தி 100% வெற்றியை தேடி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுபடி நாங்கள் செயல்படுவோம். இப்போ அவர் பேசும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எங்களுக்கு இப்போ உடம்பே புல்லரிச்சது. நேராக தலைவரை பார்க்குறக்காக இந்த நாங்கள் விருப்ப மனுவை கொடுத்தோம். நாங்கள் வேட்பாளர் ஆரம்பம் இல்லையா, தலைவரை நேரடியாக பார்த்து அவர்கிட்ட பேசக்கூடிய பாக்கியத்துக்காக தான் இப்போ நாங்கள் விருப்ப மனுவை கொடுத்துருந்தோம். அது எங்களுக்கு கிடச்சிருச்சு. நான் நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். கழகத்தில் வந்து நாமக்கல் கிழக்கு மாவட்டம். தலைவருடைய பல திட்டங்கள் வந்து மக்களுக்கு சேர்ந்துருக்குது. அதனால் வந்து 200க்கு 200 தொகுதிக்கு மேலே நம்ம திமுக வெற்றி பெறும், எந்த மாற்றம் இல்லை. தலைவர் பார்த்ததே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதை விட ஒரு பெரிய இது எதுவுமே கிடையாது எங்களுக்கு. சத்தியமங்கலத்தில் மகப்பேறு மருத்துவராக இருக்கேன். அதனால் என்னோட பேஷண்ட்ஸுமே வந்து அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இப்போ அந்த 5000 போட்டது வந்து உண்மையிலுமே வந்து அவங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சே என்னோடய பேஷண்ட்ஸ் வந்து அவ்வளோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியானாங்க. அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. இல்லம் தேடி மருத்துவம் வந்து நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிஷியல் அமைஞ்சிருக்கு. ஏன்னா க்ரானிக் டிசீசஸ் லைக் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இவங்களால வந்து அவங்களால ஒரு மாதத்துக்கான இதுவே போய் நம்மளால் வாங்க முடியாது. அது அவங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய இதுவாக இருக்குது. நான் வந்து ஈரோடு மாவட்டம் முடக்குச்சி தொகுதிங்க. நான் விருப்பமனு போனதை கொடுத்து அந்த தடவை கொடுத்துருந்தேன். நான் பாரம்பரியம் திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க. தலைவர் வந்து சொன்னது எப்படின்னா, யாரை நாங்கள் வேணால் வேட்பாளராக போடுவோம், நானே நிற்கிற மாதிரி நினச்சி நீங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தலைவர் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பாக 200+ சொல்லியிருக்காரு. 100% வெற்றி உறுதி. அது ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். கண்டிப்பாக வெற்றி உறுதி. நான் வெற்றியின் காலடியை நாங்கள் வந்து சமர்ப்பிப்போம். தலைவர் பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? அவர் என்ன சொன்னார்? நீங்கள்லாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லிட்டு வந்தீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்மளோட திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட சென்றடைஞ்சுதான்னு கேட்டார். அனைத்து நல்ல சிறப்பான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காரு. எல்லா திட்டங்களும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதை சொன்னோம். ரொம்ப சந்தோஷப்பட்டார். குளித்தலை தொகுதி யாருன்னாலும் வெற்றி பெறணும், நிறையா ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். கண்டிப்பாக எங்களோட மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி தலைமையில் 50,000 ஓட்டு மேலே நாங்கள் வாங்கி கொடுப்போம். தலைவர் பண்ண சாதனை, நிறைய சாதனைகள், அதாவது எந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ரொம்ப பகிர்றாங்க மக்கள்? குறிப்பாக மகளிர் உரிமை தொகை,
அப்புறம் காலை உணவு திட்டம், அப்புறம் தாய் மாணவர் திட்டம். ஏன்னா வயசானவங்களாம் வந்து ரேஷன் கடைக்கு போக ரொம்ப சிரமப்படுறாங்க. தாய் மாணவர் திட்டம், வீடு தேடி ரேஷன் பொருள் போடு, இந்த மாதிரி எல்லா திட்டங்களும் நிறைய பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்வு எப்படி இருந்தது? தலைவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? நம்மளாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? நேர்காணல் தலைவர் வந்து சட்டமன்ற தொகுதியாக யார் யார் விண்ணப்பம் போட்டாங்களோ அவங்கள எல்லாத்தையும் வர வச்சு உட்கார வச்சு பேசி சிரித்த முகத்தோட எல்லாத்துக்கிட்டையும் வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்குறார். அது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன வந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சருடைய திட்டங்கள் அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் இதையெல்லாம் எடுத்து சொல்கிறோம். தலைவர் சொல்கிறாரு, அது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்குதுங்கிறதையும் சொல்கிறார், கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்கிறோம். நாங்கள் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இனிமேல் அங்கே கோரிக்கையே கிடையாது. அத்தனை பிரச்சனைகளுமே தீர்த்துருக்குறோம். நாமக்கல் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தது புறவழிச்சாலையை, கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால பிரச்சனை, அந்த புறவழிச்சாலை பிரச்சனையை தீர்த்துருக்குறோம். அதே மாதிரி குடிநீர் திட்டங்கள், ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் மதிவேந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 854 கோடி ரூபாயில் குடிநீர் திட்டம். என்னால் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும், ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி முழுக்க ஒரு குக்கிராமத்தில் கூட தண்ணி இல்லை, தண்ணி பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. வீட்டுக்கு வீடு தண்ணி, குடிநீர், நல்ல குடிநீர் கொடுக்குறோம். மோகனூர் காவேரி ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர், அந்த ஊருக்கு தனி குடிநீர் திட்டம் நிறைவேற்றி இருக்கிறோம். புறவழிச்சாலை, நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு பண்ணியிருக்கிறோம். இந்த நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்திலேருந்து 1996 பிரிஞ்சுது. ஆனால் இந்த மாவட்டத்துக்கு இந்தியாவிலே 30 வருஷம் கழித்து ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது தலைவர் உத்தரவு போட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்படி பெரிய பெரிய சாதனைகளை செய்திருக்கிறோம். குறிப்பாக மக்கள் எந்த திட்டத்தை பற்றி உங்ககிட்ட அதிகப்படியாக மக்கள் எங்ககிட்ட பேசுகிற திட்டம் மகளிர் உரிமை தொகை. அது மகளிர் உரிமை தொகையை பார்த்து இன்னைக்கு இந்தியாவே காப்பி அடிக்குது. அதாவது கடைகோடியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக பொருளாதார உதவி, அடுத்தது இலவச பஸ் பயணம். இது ரெண்டும் இதையும் தாண்டி கலைஞர் கனவுள்ள திட்டம். என்னால் நெஞ்சை நிமித்தி சொல்ல முடியும், நாமக்கல்லில் குடிசையே இல்லை. குடிசை இல்லாத மாவட்டமாக நாமக்கல்லில் உருவாக்கி இருக்கிறோம். 9000 பேர்த்துக்கு கலைஞர் கனவுள்ள திட்டம் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் நேரடியாக 1 to 1 சொல்கிறாங்கல்ல, நேரடியாக போய் சேர்ந்த திட்டங்கள். மகளிர் உரிமை தொகை, அது இல்லாத காலேஜ் பிள்ளைங்களுக்கு புதுமை பெண் திட்டத்தில் அரசு பள்ளியில் படிச்சுட்டா நம்ம முதலமைச்சர் ஒரு திட்டம் போட்டார். புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபா, பசங்களுக்கு 1000. இது இல்லாத காலை உணவு திட்டம். கிராமப்புறத்தில் எங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள்லாம் கிராமப்புற ஸ்கூலில் படிக்கிறப்ப கிச்சடி, சேமியா, உப்புமானு 3 வகையான உணவு. உண்மையை சொன்னால் கிராமத்தில் இந்த உணவெல்லாம் நாங்கள் கல்யாண வீட்டில் தான் பார்ப்போம், கிச்சடி, சேமியா, உப்புமாலாம். ஆனால் அதை காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்து எல்லா குழந்தைகளுக்கும் காமராஜருக்கு பிறகு நாங்கள் சொல்லுவோம், அண்ணாவுக்கு பிறகு சொல்லுவோம், கலைஞர் தான் சத்துணவுல முட்டை சேர்த்தினார். எல்லாத்தையும் தாண்டி காலை உணவு திட்டம். தலைவர் பார்த்துட்டு வந்தீங்க, இப்போ பார்த்துட்டு வரும்போது தலைவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? தலைவர் என்ன சொன்னார்? தலைவர் 5 வருஷ பணியை முடிச்சிட்டாரு, இனி எங்களுடைய பணி தானே. தலைவர் நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை செஞ்சுட்டாரு. சுதந்திரம் அடைந்த பிறகு நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, சிட்டிசன், அஜித்குமார் நடித்த படம் பார்த்தீங்கல்ல. சிட்டிசன் படத்தில் வந்து அத்திப்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்கும். இந்த மாவட்டத்திலிருந்தே தனித்து விடப்பட்ட ஊருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் ஊர்லேயும் அத்திப்பட்டுன்னு ஒரு ஊர் இருந்தது. அது எந்த ஊர்னா போதமலை. நம்ம துணை முதலமைச்சர் வந்தப்போ அந்த மலையை பார்த்துட்டு அங்கே ஆளுங்க இருக்கிறாங்களான்னு கேட்டார். ஆமாங்க தலைவர், அங்கே ஆளுங்க இருக்கிறாங்க, 4000 பேர் வசிக்கிறாங்கன்னு. நம்ம துணை முதலமைச்சர் பெரிய முயற்சி எடுத்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் பசுமை தீர்ப்பாணையம், என்னன்னா அது ஃபாரஸ்ட்டு, பசுமை தீர்ப்பாணையத்தில் நாங்கள் ஆர்டர் வாங்கி 140 கோடி ரூபாயில் இன்றைய தினம் போதமலைக்கு சாலை அமைத்திருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்து வந்திருக்கேன். இப்போ நேர்காணல் போது தலைவர் ஒரு கேள்வி கேட்டார். திட்டங்கள் மகளிர்கிட்ட எந்த வகையில் போய் சேர்ந்துருக்குங்க பொழுது அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இன்னைக்கு தலைவர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்தாருங்க. திராவிட மாடல் ஆட்சிக்கு பெண்களாகிய நாங்கள் தான் சாட்சி அப்படிங்கிறது நம்ம கழக மகளிர் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு மாற்றுக் கட்சி, குறிப்பாக திமுகவினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் கிளைக்கழக செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட திமுகவின் பக்கம் வந்திருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை வரவைத்திருக்கக்கூடிய திட்டங்களாக மாண்புமிகு முதலமைச்சரினுடைய திட்டங்கள் இருந்திருக்குங்க. நாங்கள் வெல்லும் தமிழ் பெண்களுக்கு போகும் பொழுது 2 வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மகளிரணி உறுப்பினர் சேர்க்கைக்கு போறப்போ ஒரு சில வீடுகள் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இது வந்து அதிமுக காரங்க வீடு, இங்க வேண்டாம் வாங்கன்னு கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த வாசல்ல இருந்து அந்த பெண்கள் ஏன் எங்க பேரை எழுத மாட்டேங்கிறீங்க, நாங்கெல்லாமும் தயாரா தான் இருக்கோம்னு சொல்லுவாங்க. பட் அந்த பெண்கள்
இப்போ நாங்கள் வெல்லும் தமிழ் பெண்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது எங்களோடு இணைஞ்சு பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அதுதான் வந்து இந்த ஆட்சியினுடைய குறிப்பாக தலைவர் அவர்கள் பெண்களுக்காக கொடுத்த திட்டங்களின் வழியாக நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம்ங்க. இல்லை, தலைவர் வந்து எப்போதும் எல்லாருக்கும் எல்லாம் அந்த ஒரு கான்செப்ட் தான். அதாவது நம்ம திட்டங்களை வந்து நம்ம கட்சிக்காரங்க அனைத்து கட்சிக்கு. இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது ஈரோட்டில் சுதா அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க பரம்பரை அதிமுக காரங்க. அந்த பெண் மகளிர் சுயோதவி குழுவில் மிக சிறப்பாக பணியாற்றுறாங்கன்னு சொல்லி மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பெண்ணை ஜெர்மனில் நடக்கக்கூடிய ஒரு கண்காட்சியில் 15 நாட்கள் அரசாங்கத்தினுடைய செலவில் அனுப்பிச்சு வச்சாங்க. அங்கே போயும் அந்த பெண் சிறப்பாக பணியாற்றினதுக்காக அண்மையில் சென்னையில் நடந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் அந்த பெண்ணுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. அப்போ நான் ஒரு காணொலி கொடுத்தேன், அனிச்சம் கனிமொழியாகிய நான் ஒரு காணொலி கொடுத்தேன். இதைத்தான் தலைவர் எல்லோருக்கும் எல்லாம் என்கிறார். கட்சி பாகுபாடு கிடையாது, இவங்க அவங்கங்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்குமான முதலமைச்சர் நான் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காருங்க. முதலமைச்சர் நிறைய நலத்திட்டம், அதாவது மக்கள் நேரடியாக உங்ககிட்ட பேசும்போது எந்த நலத்திட்டத்தை அதிகமாக உங்ககிட்ட பகிர்றாங்க, இந்த நலத்திட்டங்கள் எனக்கு ரொம்ப பயனுள்ள அதிகமான பயனுள்ள திட்டம் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லாமல் நம்ம அந்த மகளிர் உரிமை தொகையை தான் சொல்லணுங்க. இப்போ நான் உள்ள முதலமைச்சர்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயமும் அதுதான். அண்மையில் ஒரு பெண், நான் ஒரு 15 ஆண்டு காலமாக இந்த மூக்கில் வந்து நான் கருவேப்பிலை குச்சியை தான் போட்டிருக்கேன். ஆனால் நான் 10 மாதம் அந்த மகளிர் உரிமை காசை சேர்த்து வச்சு இன்னைக்கு என் மூக்கில் வந்து தங்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. அந்த பெண்ணை நாங்கள் சில கூட்டங்களில் கூட பேச வச்சோம். இதில் இன்னும் ஒரு கருத்து, அந்த பெண் அதிமுகவை சார்ந்தவர். அதனால தான் வந்து திட்டங்கள் வழியாக இன்று நாங்கள் கூட விளையாட்டாக சொல்லுவோம், ஓடி வருகிறான் உதயசூரியன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, இனிமே ஓடி வருகிறாள் உதயசூரியன் பாடணும். ஏன்னா இந்த தேர்தலில் வெற்றியை நிர்ணயித்து தரப்போவது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தானுங்க. நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு நான் இது வந்து 6வது முறையாக பணம் கட்டியிருக்கேன். தலைவரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏன்னா தலைவர் ஒவ்வொரு நாளும் மக்களை பற்றி சிந்திக்கின்ற தலைவர் நம்மளுடைய தலைவர் அவர்கள். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவரை பார்க்கும்போதே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. கலைஞரையே அவர் முகத்தால் நாங்கள் பார்க்குற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டங்களை கொடுத்து பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் வந்து ஒவ்வொரு மகளிரும் வீடு வீடாக நம்ம மகளிர் போய் வெல்லும் தமிழ் பெண்கள் ஸ்டாலின் படை வந்து வீடு வீடாக போய் அதை ரீச் பண்ணும்போது எங்களுக்கு தெரியுது 2வது முறையாக கண்டிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்பாருங்கிறது எங்கள் கண் முன்னாடி நல்லா தெரியுது. கண்டிப்பாக எல்லா தொகுதியுமே 234 தொகுதியும் திமுக வெல்லும் வெல்லும் வெல்லும். ஸ்டாலின் தொடரும், தமிழ்நாடு வெல்லும். அரவக்குறிச்சி தொகுதிக்கு நான் மனு தாக்கல் செஞ்சுருக்கேன். நான் வந்து 1996 முதல் முறையாக பேரூராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஒரு சாதாரண இல்லத்தரசியாக, அதுலேயும் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் எங்கள் ஊரில் வந்து பகல் நேரத்தில் வெளியிலே வர முடியாது. பள்ளப்பட்டி வந்து வெறும் முஸ்லீம்கள் நிறைந்த இடம். அந்த இதில் வந்து நான் 96லேயே தலைவராக வந்தேன். இன்றைக்கி 3வது முறையாக நகராட்சி தலைவராக வந்திருக்கேன். இதெல்லாம் யார் கொடுத்ததுன்னா நம்ம தலைவர் கொடுத்தது. தமிழ்நாடு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 96 உள்ளாட்சி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததில் நான் தலைவரானேன். இப்போ 50% இடஒதுக்கீடு தளபதி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி நகராட்சி தலைவராக நான் இருக்கேன். தலைவர் நாங்கள் என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம்னா, நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு நமக்கு நல்லா பிரகாசமாக இருக்குது. நாங்கள் களத்தில் நின்று பணியாற்றி நீங்கள் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவங்கள வெற்றி பெற வைத்து எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்போம் என்று உறுதி கூறிவிட்டு வந்திருக்கின்றோம். தலைவரை நேரில் சந்தித்து நிறைய முறை பேசியிருக்கேன். இந்த முறை பேசுனதிலும் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வந்து கிருஷ்ணாபுரம் தொகுதிக்காக பணம் கட்டியிருந்தேன். கிருஷ்ணாபுரம் தொகுதிக்கு 74 பேர் பணம் கட்டியிருந்தாங்க. அதுலேருந்து ஒருவருக்கு தான் சீட் என்று நான் முதல்வர் அவர்கள் அறிவித்துவிட்டார். கிருஷ்ணராயபுரத்தை பொறுத்தவரை அதுக்கு கிராமப்புறத்தை சார்ந்தது. அதில் மிக முக்கியமானதை பார்த்திங்கன்னா, தலைவர் தந்த திட்டங்கள் தான் மிகப்பெரியது அரிதாக இருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராமப்புறங்களில் ரொம்ப வயதானவர்கள் வந்து தாய்மானவர் திட்டத்தை வந்து ரொம்ப புகழ்ச்சியாக பேசுகிறாங்க. ஏன்னா அங்கே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் போக முடியாத சூழ்நிலை, வயது நிறையா இருக்காங்க, வயதானவர்களாக இருக்காங்க. அது வீடு தேடி கொண்டு போய் தாய்மானவர் திட்டத்தில் கொடுக்குறத வந்து மிக பெருசாக பேசுகிறாங்க. அது கிருஷ்ணாபுரத்தில் அது ஒருவே பெரிய வெற்றிக்கு காரணமாகவும் மகளிர் உரிமை தொகையும் பெரிய வெற்றிக்கு காரணமாகவும் அமைகின்ற என்னுடைய இதுங்க. பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிறைய பயனாளிகள் இருக்காங்க. அதனால் ஏடிஎம்கேலேருந்து நிறைய பெண்கள் மொபிலைஸ் ஆகி நம்மளோட கட்சிக்கு வந்திருக்காங்க. பெண்கள் ஓட்டு நிறையா இருக்குது. அது இல்லாமல் முக்கியமாக காலை உணவு திட்டம் வந்து மிக சிறப்பான திட்டம். குழந்தைங்க வந்து ஒரு அப்பா எல்லா உறவுலையும் நம்ம முதலமைச்சர் ஒரு அப்பாவா, ஒரு தாத்தாவா, ஒரு அண்ணனா, எல்லார் மனசுலையும் அவர் இருக்கார். ஸோ இந்த இவ்வளோ திட்டங்கள் கொடுக்குறனால அவர்
கண்டிப்பாக அது இல்லாமல் இந்த 2.4 மேனிஃபெஸ்டோக்கோ காத்துட்ருக்காங்க, இன்னும் அது சிறப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம வெற்றி 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் நம்ம வெற்றி பெறுவோம்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நாங்கள் அதுக்கான சீராக முயற்சி செய்வோன்றதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மொடக்குறிச்சிங்க நிலவரம் நல்லா இருக்குதுங்க. திராவிட மாடல் திட்டத்தை சொல்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாது. காலை உணவு திட்டம் ஒன்றும் போதும். நிரந்தர முதல்வராக இருக்கிறதுக்கு தகுதியாக இந்த டைம் நிச்சயிக்கப்பட்ட வெற்றி, இந்த தேர்தல் வந்து நிச்சயிக்கப்பட்ட வெற்றிங்க. உறுதியாக கிடைக்காது, எந்த மாற்றம் கிடையாதுங்க. 234 தொகுதியில் கூட்டணி கட்சிக்கு போயிருந்தாலுமே அந்த இடத்துல முகம் யார் முகம் இருக்குன்னா ஒரு தலைவர் முகம் தான் இருக்குங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருப்பாருங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. எல்லா மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டாரு. இல்லை வெற்றி நிச்சயம் உறுதி, அதில் நிச்சயிக்கப்பட்ட வெற்றின்னு சொல்லிட்டேங்களே நான். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நேர்காணல் நாங்களெல்லாம் எங்கள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் கலந்து கொண்டோம். தலைவர் எங்களை எல்லாம் நேர்காணலே எப்படி தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாம் கேட்டார். நாங்களும் சொன்னோம் 19 பேர் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்று எங்களிடம் சொன்னார். உண்மையாக நாங்கள் வந்திருக்கிற நேர்காணலுக்கு வந்திருக்கிற நாங்களெல்லாம் எங்கள் தலைவர் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய 2.0 முதலமைச்சராக வருவதற்கு கடுமையாக உழைப்போம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். தலைவர் யாருக்கு கொடுத்தாலும், யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் கடுமையாக உழைப்போம். கரூர் மாவட்டம் 4 சட்டமன்ற தொகுதி இருக்குது. மக்கள் தாய்மார்கள் அனைவரும் உதயசூரிய சின்னத்துக்கு தான் வாக்களிக்கணும், 4 தொகுதி திமுக தான் கிடைக்கணும், உதயசூரிய சின்னத்துக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லி மக்கள் ஆதரவு கண்டிப்பாக நிச்சயம் திமுக கொண்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு உண்டான அரசியல் பணி, அந்த பணியெல்லாம் நாங்கள் சீரும் சிறப்பாக செஞ்சு வச்சுருக்கோம். தேர்தல் நேரம் இப்போ எங்களுடைய பணி துவங்கி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ யார் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்களோ வேட்பாளரை கூட்டிகிட்டு நாங்கள் உள்ள களத்தில் இறங்க ரெடி. யார் மனஸ்தாபம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணது உதயசூரியன் தான் ஜெயிக்குது. நன்றி, வணக்கம். பேசும்போது எப்படி இருந்தது, தலைவர் என்ன சொன்னார், நீங்களாம் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அவர் உற்சாகமாக இருக்காரு, எங்களையும் உற்சாகப்படுத்திட்டாரு, கண்டிப்பாக ஊக்கப்படுத்திருக்காரு. கண்டிப்பாக 50,000 60,000 ஓட்டு லீனிங்கில் ஜெயிப்போம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவரோட செயல்பாடு மிகச்சிறப்பாக இருக்குது. கொங்கு மண்டலத்தில் அவர் கொடுத்த 39 கண்டிப்பாக ஜெயிக்கும். என்னோட பேர் ரியா. நான் நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் வர ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி தலைவர் கூப்பிட்டு நேர்காணல் பண்ணார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த தொகுதியினுடைய கலை நிலவரம் என்ன, தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, என்னென்ன திட்டங்கள் நம்மளுடைய அரசு மூலியமாக போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. திருநங்கை சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளாட்சியில் 2019 எனக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றிய குழு உறுப்பினராக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படி அந்த அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைய காலகட்டத்தில் நான் ஜெயித்தேன். அது இந்தியாவிலேயே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்த இயக்கம் பெற்றுக் கொடுத்தது. அது ஒரு அங்கீகாரம். அதே மாதிரி தான் நம்மளுடைய 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்போ 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கும் விருப்ப மனு கொடுத்துருந்தேன். தலைவர்கிட்டையும் இப்போ பேசிட்டு தான் வந்தோம். யோசித்து இந்த 2026 இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இருக்கக்கூடிய மக்கள் யோசித்து வாக்களிக்கணும். என்ன காரணம்னா, சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை, பாலின சமத்துவம், இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு இயக்கத்திற்கு நம்ம எப்போவுமே வாக்களிக்கணும். அதுக்கு ஒன்றிய பாஜக அரசினுடைய சூழ்ச்சிகளை, ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை தமிழ்நாட்டில் ஒரு அரணாக இருந்து பாதுகாக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கம். அதனுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய முன்னெடுப்பில் தான் இன்றைக்கி எல்லாருமே பாதுகாப்பாகவும் இருக்கிறோம். அதே மாதிரி பெண்களுக்கான திட்டங்களில் எல்லாருமே இன்றைக்கி பயனடைஞ்சிருக்கிறாங்க. எல்லா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் கடைநிலையில் இருக்கவங்களுக்கு கூட இந்த திட்டம் போய் சேர்ந்துருக்கு. அதனால் எல்லாருக்குமே அந்த வாய்ப்புங்கிறது உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு நம்மளுடைய கழகத் தலைவர். நம்ம கழகத் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள், நோக்கமே அதுதான் எங்களது. யாரை முன்னிறுத்தினாலும் அதற்கான வெற்றி வாய்ப்பை நாங்கள் முன்னின்று உறுதிப்படுத்தி தருவோங்கிறத கூட்டிகிட்டு வந்திருக்கோம். திருமங்கலம் தொகுதியில் இருந்துங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சு சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு நம்மளுடைய திட்டங்களும் சாதனைகள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி வாக்கு கேட்கன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இது முன்னாலே எடுத்து கேட்டிருக்கோம். அதனால் அபார வெற்றி வருவோங்க. திமுக 2வது ஆட்சி செய்யாது அப்படின்ற பரவலான இது இருக்குன்னாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லையா, மக்கள்கிட்ட மறுபடியும் மீண்டும் நம்ம ஆட்சி தான் அமையணும், முதலமைச்சராக நீங்கள் தான் வரணும்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்கன்னு எடுத்து சொல்ல தலைவர் மக்கள் நல திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. மாணவர்கள், பெண்கள், தொழிலாளி, விவசாயிகள் அத்தனை பேர்த்துக்குமே நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தினால தமிழ்நாட்டு மக்கள் அதிகம் பயன்பெற்றிருக்காங்க. இது இது 200 தொகுதிக்கு மேலே கண்டிப்பாக திமுக செய்யும். கண்டிப்பாக 200 தொகுதிக்கு மேலே கிடைக்கும். அதுவும் கிருஷ்ணராயபுரம் தொகுதி அதிகமாக விவசாயிகள் நிறைந்த பகுதி. அங்கே நிறைய நலத்திட்டங்கள் நிறையா செஞ்சுருக்காங்க. இந்த இலவச இந்த பெண்களுக்கு உரிமை தொகை, இந்த இப்போ கொடுத்த திட்டங்கள்லாம் அருமையாக இருக்குது, ரீச் ஆகிருக்குது. நாங்களே கேட்கலனா கூட
தளபதிக்காக ஓட்டு போகிறதுக்கு பொதுமக்கள் ரெடியாக இருக்காங்க. தலைவர் அவர்கள் நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து பேசுகிறது ரொம்ப இதாக இருக்குது. எங்களுக்கு மகளிருக்கான திட்டங்கள் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மகளிர் ஒரு சாதாரண இல்லத்தரசியாக இருந்த நான் வந்து நம்ம திராவிட அரசு கொடுத்த 50% உள்ளாட்சியில் கொடுத்த இடஒதுக்கீட்டில் தான் இன்றைக்கி நான் ஒரு பேரூராட்சி சேர்மனாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு விருப்ப மனு கொடுக்குற அளவுக்கு நான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு வெளியுலகத்துக்கு வந்து ஒரு தைரியமாக வந்திருக்கிறேன்னா அது எங்களோட தலைவர் கொடுத்த தைரியம், மகளிருக்கு கொடுத்த தைரியம் தான். அதுவே அதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி நான் ஒரு இல்லத்தரசியாக இருந்து நானே இவ்வளோ தூரம் வந்திருக்கும் போது என்னோட சகோதரிகள் அனைவருமே வந்து இப்போ விடியல் பயணமாகட்டும், புதுமை பின் திட்டம் இருந்து மகளிருக்கும் மாணவருக்கும் தான் திராவிட மாடல் அரசு வந்து முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுருக்காங்க. அதனால் மீண்டும் எங்களுடைய 2.0 நம்மளுடைய திராவிட மாடல் அரசு அமையும். அதற்காக நாங்கள் அனைவரும் சிறப்பாக களப்பணி ஆற்றுவோம் என்று தலைவரிடம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கப்படுகிறது. அனைத்து திட்டங்களும் கழக தலைவர் ஆட்சிக்கு வந்ததுமே விடியல் பயணம் முதல் கையெழுத்து போட்டாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து டெய்லி அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு வைடில் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய திட்டமாக வந்து இன்றைக்கி அதை செயல்பட்டுருக்கு. 2026 தேர்தல் வந்து மிக சிறப்பான ஒரு தேர்தலாக இருக்கும். இப்போ 234 சட்டமன்ற தொகுதியிலுமே 200 தொகுதி வந்து இந்த முறை கண்டிப்பாக திமுக வந்து ஜெயிச்சு ஆட்சி பிடிக்க தமிழக முதல்வர் தலைவர் அவர்கள் மீண்டும் இந்த தமிழகத்தில் ஆள போகிறாரு. இது வந்து மக்களுக்கு ஒரு சிறப்பான திட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஏழை அடித்தட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள், அது பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபா, இலவச பஸ் பேருந்து பஸ்ஸு, இது மாதிரி வந்து பல திட்டங்களை செஞ்சுருக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபா வந்து பொங்கல் பரிசுன்னு போட்டார். அதுக்கு பின்னாடி ஒரு 3000 ரூபா போட்டார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லாத ஏழைகள் வந்து மாதம் ஒரு 1000 ரூபா வந்ததுன்னா அது கூட ஒரு 200-300 ரூபா போட்டால் ஒரு சிப்ப அரிசி எடுத்து ஒரு குடும்பத்தையே ஓட்டலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி வில்லேஜ் பகுதியிலிருந்து டவுனு பகுதிக்கு போகணும்னா அரசு பஸ்ஸில் தான் போகிறாங்க. அந்த அரசு பஸ்ஸில் போகிறதுனால அந்த அரசு பஸ்ஸிலோட அந்த காசு பார்த்திங்கன்னா மிச்சப்படுது. அந்த மிச்சம் பண்ணுற காசை வந்து குழம்பு செலவு பண்ணிக்கலாம். வெளியில் எங்கே போய் தொழில் செஞ்சுட்டு வரலாங்கிற தன்னம்பிக்கை வந்து பெண்களுக்கு வந்துருச்சு. அதனால் பெண்களுக்கு மிக மிக ஒரு நல்ல ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற 26 தேர்தலில் வந்து மிக சிறப்பாக வந்து தமிழக முதல்வர் வந்து மீண்டும் ஆட்சி அமைப்பார். ஐயா மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அருந்த சமுதாயத்திற்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. அந்த ஒதுக்கீட்டு அடிப்படையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சமுதாய மக்கள் மிக மேலும் அடைஞ்சிருக்கிறார்கள். நிறைய அரசு வேலைகளுக்கு போய் நிறைய அரசோட திட்டங்களை பலனடைச்சிருக்கிறாங்க. அந்த நன்றி கடனுக்காக இந்த மேற்கு மண்டலத்தில் உள்ள பகுதியில் அருந்ததி மக்கள் முழுக்க வந்து திராவிட ஆட்சி தான் விரும்புகிறாங்க. தமிழக முதல்வர் தலைவரை மட்டுமே விரும்புகிறாங்க. அதனால் இந்த மேற்கு பகுதியில் போன டைம் பின்னாடி இருந்தாலும் கூட இந்த 2026 தேர்தல் வந்து மேற்கு மண்டலம் மிக சிறப்பான ஒரு மண்டலமாக அமையுங்கிறது என்னோட கருத்துங்க. ஐயா மொடக்குறிச்சி தொகுதிக்காக விருப்ப மனு கட்டியிருக்கேன். என் பேர் ஈரோடு வீரமணி, மாணவர் அணி செயலாளராக இப்போ கொடுத்துருக்காங்க. வேட்பாளர் வந்து 234லையும் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் சொன்னது நம்ம யாரை வேணாலும் வேட்பாளராக நம்ம தேர்ந்தெடுப்போம், அவங்கள வெற்றி பெற செய்து நீங்கள் கொண்டு வர்றது தான் உங்களுடைய கடமை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன அறிவாலயத்துலேயும் அவருடைய உள்ளத்துலேயும் இடம் கொடுத்துருக்காங்க, பொறுப்பு கொடுத்துருக்காங்க, பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெற வைத்து கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக வந்து வெற்றி பெற வைப்போம். நீங்கள் எந்த ஒரு வேட்பாளர் நீங்கள் அறிவிச்சிங்க அப்படின்னாலும் நாங்கள் களத்தில் நின்று கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற செய்வோம். அதுலேயும் ஸ்டாலின் மகளிர் படை அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஹிட்டான ஒரு ஸ்டைல் அது அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப பாராட்டுக்குரியதாக தலைவர்கிட்ட எடுத்து சொன்னோம். நம்ம அமைச்சர் என்ன கட்டளைறாரோ, சிஎம் என்ன கட்டளைறாரோ, நிச்சயமான கரூரில் 4 அரவக்குறிச்சி, குளித்தலை, கிருஷ்ணாபுரம் உங்களுக்கு ஆனால் கொங்கு மண்டல் எல்லாமே அமைச்சர் ஓயாத உழைப்புனா. தலைவரை பார்த்து பவானி சேகர் சட்டமன்ற தொகுதிக்கு நேர்காணல் அட்டன் பண்ணியிருக்கேன். தலைவர் வந்து எங்களுக்கு வந்து நிறையா பல கருத்துக்களை வழங்கினார்னு. எந்த ஒரு வேட்பாளர் எங்கள் தலைவர் எங்களை தலைமை யார் பார்த்து அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு உத்வேகமாக நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கொடுப்போம்ண்ணே.
இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, மாணவர்கள் மத்தியிலையும் சரி, மகளிர்கள் மத்தியிலையும் சரி, தலைவர் பல நல்ல திட்டங்கள் வந்து நம்ம மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்துருக்காருன்னு. நம்ம இளம் தலைவர் அவர்களும் வந்து விளையாட்டுத் துறையிலையும் சரி, எல்லா வந்து ஸ்போர்ட்ஸ் இதுலேயும் சரி, இளம் தலைவர் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து பல நல திட்டங்கள் உதவிகள்லாம் செஞ்சு கொண்டே வந்திருக்காங்க. அடுத்த 2026லையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2.0 தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி, ஸ்டாலின் தொடரட்டும். தலைவர் கண்டிப்பாக சொன்னார், நாங்கள் வந்து நீங்கள் வந்து அயராது உழைச்சிட்டு இருக்கீங்க. கடந்த 8 வருஷமாக போகிற பாராளுமன்ற தொகுதியிலேருந்து இந்த சட்டமன்ற தேர்தல் வர, இனி வர சட்டமன்ற தேர்தலுக்கும் தூங்காமல் நீங்கள் வந்து எல்லாம் வேலை செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து திமுக அடுத்த அரியணை ஆட்சியில் ஏறும். 74 பேர் கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில் கேட்டிருக்கோம். அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. அவரோட பேச்சை வந்து நாங்கள் கேட்டுட்டு எல்லாரும் வழிமொழிஞ்சு அந்த ஒருத்தருக்காக நாங்கள் பாடுபட்டு வென்று கொடுப்போம். கரூருக்கு 4மே எங்களுக்கு திமுகவுக்கு ஒதுக்கணும் ஐயா அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கோம் அவர்கிட்ட. எல்லாமே ரொம்ப அமோகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஓட்டு கேட்கணுன்னே அவசியம் கிடையாது. வீடுதோறும் எங்களுடைய ஓட்டு தலைவருக்கு தான் அப்படின்னு சொல்லாமல் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து இப்போ வீடு வீடாக வந்து பரப்புரை பெண்கள் பரப்புரை கூட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் வீடு வீடாக வந்து ஈவினிங்கில் போயிட்டு நம்ம பரப்புரை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எல்லா பெண்களும் வந்து ஓட்டு கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. உட்காந்த இடத்துல இருந்து எங்கள் தலைவர் ஜெயிப்பாருன்ற உறுதியை நாங்கள் இங்கே கொடுக்குறோம். ஐயா அடுத்த முதல்வர் நீங்கள் தாங்க ஐயா, கவலையே இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். 200க்கு மேலே நாங்கள் வந்து தொகுதிகளை உங்களுக்கு வென்று கொடுப்போம். ஏன்னா கூட்டணி பலமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஆலமரத்தில் எப்படி சுற்றி பறவைகள் வருமோ அதுபோல் எல்லா கூட்டணிகளுக்கும் வந்து கலைஞர் அறிவாலயம் 24 மணி நேரமும் திறந்திருந்து எல்லாத்தையும் ஆதரிச்சிருக்காரு. அதனால் எல்லாருமே வந்து கூட்டணி வந்து பலமாக இருக்கிறதுனால எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. திமுக வந்து ஒரு தடவை தான் வெல்லும், அடுத்த தடவை வெல்லாது அப்படின்ற ஒரு பரப்புரையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போய் பரப்புரை, அதை வந்து முறியடிக்கணும்னு சொன்னார் ஐயா. கண்டிப்பாக முறியடிப்போம் அப்படிங்கிற சபதத்தை நாங்கள் உள்ள வந்து கிருஷ்ணராயபுரம் தொகுதியிலேருந்து ஏற்றுட்டு வெளியில் வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லாமே வெற்றியை பெற்று தருவோம். அடுத்தது நாங்கள் வெற்றி கொண்டாட்டத்துக்கு இங்கே கலைஞர் அறிவாலயத்துக்கு வருவோம். 2021 தேர்தலிலே கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லி அதை செய்து காட்டிய அமைச்சர் இந்த முறையும் மேற்கு மண்டலத்தில் கண்டிப்பாக 35 தொகுதிகளையும் வென்று கழகத்தினுடைய வெற்றிக்கு மேற்கு மண்டலம் முதன்மையான வெற்றியை தளபதியின் கரங்களில் ஒப்படைப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. தலைவர் பார்த்தாலே நாங்களாம் ஒரு பேட்டரி சார்ஜ் ஏற்றுன மாதிரி தேர்தலுக்கான களப்பணிக்கு எங்களை தயார்படுத்தி அமைச்சிருக்காரு. நல்ல விளக்கம் சொல்லி அமைச்சிருக்காரு. அதனால் நாங்கள் மகிழ்ச்சியோடு போகிறோம். தமிழ்நாடு வந்து ஒரு முதன்மை மாநிலமாக கொண்டு இன்றைக்கி ஒவ்வொரு சிறப்பான திட்டங்களையும் எடுத்து கொடுத்து தன்னுடைய அயராத உழைப்பை கொடுத்து, அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிறைய திட்டங்கள், அதாவது நாட்டில் வந்து பெண்ணோட உயர்வு தான் ஒரு மண்ணோட உயர்வுன்னு சொல்லுவாங்க. அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி இன்றைக்கி பெண்களுக்கு மிகப்பெரிய அரிய திட்டங்களை வந்து கொடுத்து இன்றைக்கி எல்லார் வீட்டிலையுமே தலைவர் வந்து ஒரு பர்சனாக இருந்து அந்த வீட்டில் ஒவ்வொரு திட்டங்களையும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஆகவே அந்த மகிழ்ச்சி வந்து எங்களுக்கு தலைவரை பார்த்த உடனேயே எங்களோட அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. வி ஆர் வெரி எக்ஸைட்டட். அண்ட் தலைவர் வந்து நாங்கள் எப்படி வந்து செயல்படணும் அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக வரும் 2026 தலைவர் பார்த்து யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்கள கண்டிப்பாக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் என்று சொல்லி வந்திருக்கோம். மெயினாக நான் சொன்னது, மகளிருக்காக நீங்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தி கொடுத்துருக்கிறது வந்து பெரிய மனமகிழ்ச்சிக்குரியது. இதை வந்து பெண்கள் எங்ககிட்ட பேசுகிறாங்க தலைவரே, அந்த நன்றியை தெரிவிக்கிறாங்க. ஆகவே அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் தலைவரே. உங்களுடைய இந்த மாதிரி மகளிருக்கான விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அதே போல் இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து வெளியே மக்களை போய் சந்தித்து ஓட்டு கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியானது. அவங்களோட ஈஸியாக பேச, ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கு அத்தனை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆகவே இதை வைத்து கண்டிப்பாக தலைவரே உங்களை வந்து 200க்கும் மேல் தொகுதிகளை வெல்ல வைப்போம், உங்களை அரியணையில் ஏற்றுவோம் என்று கூறி வந்திருக்கிறோம். இன்னைக்கு பிறந்த மகளிரிலிருந்து வயதான மகளிர் வரைக்கும் அத்தனை திட்டங்கள் தலைவர் அறிவித்த திட்டங்கள் தான். இன்னைக்கு இண்டிபெண்ட்டாக லேடிஸ் இருக்காங்கன்னா அதுக்கு மெயின் காரணமே தலைவர் அறிவித்த ஒவ்வொரு திட்டங்களும் தான். இன்னைக்கு நாங்கள் கழகத்தில் இருக்கிறோம், நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வராத எத்தனையோ மகளிர்கள் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து வெளியில் வந்து இண்டிபெண்ட்டாக வர்றாங்க அப்படின்னா அதுக்கு தலைவர் அறிவித்த திட்டங்கள், அத்தனை திட்டங்கள் போய் மக்களிடத்தில் சேர்ந்துருக்குது. கண்டிப்பாக 2வது முறை தலைவர் வந்து முதலமைச்சர் ஆவார், இது உறுதி. நாங்கள் மகளிர்கள் அனைவரும் வந்து இது ஒரு உறுதிமொழியாக ஏற்று நாங்கள் அத்தனை பேரும் வேலை செய்வோம். நமக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட்டணி வலுவாக இருக்குதுன்னு சொன்னோம், எல்லாமே சொன்னோம். பொதுவாகவே அவர் கேட்ட கருத்து வந்து 4 வரி கேட்டார். ஜெயிக்கிறதுக்கு நம்ம எல்லா வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாலும் கூட 100% வாய்ப்பில் 10% வாய்ப்பு வந்து
மகளிர் பேருந்துலேயும் தட்டிட்டு போயிருங்க. தலைவர் வந்து அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல், உங்களில் ஒருவர் வேட்பாளர், நீங்கள் போய் களத்தில் நான் நிற்பதாக நீங்கள் களத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்களை பற்றி மனம் திறந்து பேசணும். தொகுதியினோட ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு ஒன்றியத்தில் எப்படி இருக்குது நிலவரம் எப்படி இருக்குதுன்னு எல்லா ஒன்றிய செயலாளரையும் பர்சனலாக கேட்டார். அவங்கவுங்க எந்திரிச்சு தொகுதியினோட நிலைமையை விளக்கி சொன்னாங்க. நிச்சயம் உங்களில் ஒருத்தர் தான் வேட்பாளர், நீங்கள் மனமகிழ்ச்சியோடு செய்யுங்க. கோபி தொகுதியை இந்த முறை நாம் வென்றெடுப்போங்கிற உறுதியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக கோபி தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக நாங்கள் மாற்றி காட்டுவோம். செங்கோட்டையன் அவர்கள் இந்த தேர்தல் அவருடைய இறுதியான தேர்தலாக தான் இருக்குன்றது எங்களோட முடிவு. நாங்கள் அந்த ஒரு வேட்கையோடு வெறியோடு நாங்கள் களத்திற்கு செல்கிறோம். அவர் தலைவர் வந்து நான் ஏற்கனவே 8 முறை இந்த பீரில் இருந்திருக்கார் செங்கோட்டையன். ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து நான் கடைசி நேரத்தில் போகும்போதும் கூட விஜய் கட்சிக்கு போகும்போதும் கூட நான் சொன்னேன், அங்கே வேண்டாம், நீங்கள் அங்கேயே வேணாம் கூட இருக்கலாம், நீங்கள் எங்கே எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்காம போய் இன்றைக்கி ரொம்ப வருத்தப்படுறாருன்னு அவரே வருத்தப்பட்டார். எங்கள் தளபதியே வருத்தப்பட்டார். அந்த அளவுக்கு சொன்னார். அப்புறம் இப்போ இந்த பீடு செங்கோட்டையன் நீங்கள் தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக நான் போன பீடு 28,000 ஓட்டில் அவர் ஜெயிச்சிருக்கார். இந்த பீடு நீங்கள் எப்படி ஜெயிக்குப்பீங்கன்னு கேட்டாங்க. ஐயா நீங்கள் செய்த திட்டங்கள் எல்லாம் நிறையா ஃபயர் ஆகிருக்குது அங்கே. அதே போக அடிமட்ட தொண்டை வரைக்கும் மாவட்ட கழக செயலாளர் நல்லசிவம் போய் செஞ்சுருக்காரு. அதனால் திமுக கொடுங்க. திமுக அதிக வித்தியாசத்தில் 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்ம தளபதி தான் 2026 ஆட்சி அமைக்க போகிறாரு. 2026 மட்டுமல்ல, 2030 அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு. தளபதி இருக்க வரை தமிழ்நாடு தளபதி கிட்ட தான் இருக்குது. மீண்டும் தலைவர் அவர்கள் உங்கள் தலைமையிலே 200 சீட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைகிறது உறுதி என்று மக்களை பேசிக் கொள்கிறார்கள். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.